ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உங்களுடைய நண்பர்கள், வராத நண்பர்களுடைய உள்ளங்களிலே அல்லது குடும்பங்களிலே எந்த கூட்டணிக்கு போனால் வெற்றி கிடைக்கும், அது இயற்கையான ஒரு கூட்டணி எங்கே கிடைக்கும், வெற்றி கூட்டணி எங்கே கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் என்று நீங்கள் அவரோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடந்தது. ராமதாஸின் மகள் காந்திமதி, மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் என சுமார் 4000 பேர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பாமக நிறுவனர் மற்றும் தலைவராக ராமதாஸை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைக்கும் அதிகாரத்தை ராமதாஸுக்கு வழங்குவது, பொதுக்குழுவுக்கு நிறுவனர் கட்டாயம் அழைக்கப்பட வேண்டும் என்பது உட்பட 37 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து அன்புமணிக்கு எதிரான கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கையை கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வாசித்தார். அன்புமணி கட்சிக்கு விரோதமாக செயல்படுவதாக ஒழுங்கு நடவடிக்கை குழு கருதுகிறது. ராமதாஸ் வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைத்தது, பொதுக்குழு என்ற பெயரில் கூட்டம் நடத்தி ஒரு இருக்கை போட்டு நிறுவனரை அவமானப்படுத்தியது அநாகரீக செயல். பாமகவில் பிளவை ஏற்படுத்தும் வகையில் அன்புமணி செயல்பட்டதாகவும் ஜி.கே. மணி தெரிவித்தார். இதுபோல் அன்புமணி மீது 16 வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ராமதாஸுக்கு பரிந்துரைத்தார். சமரச பேச்சை ராமதாஸ் ஏற்றுக்கொண்ட நிலையில் அன்புமணி நிராகரித்து விட்டார் என்றும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. ராமதாஸ் உருவாக்கிய டிவி சேனலை அபகரித்துக் கொண்டனர் என்றும், ராமதாஸுக்கு தெரியாமலேயே சென்னையில் பாமக அலுவலகம் தொடங்கியுள்ளனர் என்றும் அந்த குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது. 40 முறை ராமதாஸிடம் அன்புமணி பேசியதாக கூறியது பொய் என்றும், பணம், பதவி ஆசை காட்டி பாமக நிர்வாகிகளை ராமதாஸை சந்திக்க விடாமல் தடுத்துள்ளனர் என்றும் கூறப்பட்ட அறிக்கையை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு ராமதாஸிடம் சமர்ப்பித்தது.